தன்னை தீவிர தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொண்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு பவுடர் கலையாம பேசி கொண்டிருந்த பால் டப்பா பாரிசாலனை இந்த வீடியோல சும்மா பிரிச்சு வைக்க போறோம். ஏன்னா முழு சொம்பாக மாறி இருக்கிறாரு பாரிசாலன் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய் அவருக்கும் வருணும் பாரிசாலனும் மாத்தி சிஞ்சான்னு உட்காந்து அடிச்ச அடியில சொம்பு நெளிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நிறைய வினோத தத்துவத்தையும் பாரிசாலன் அவர்கள் பேசியிருக்காரு. யாரெல்லாம் வந்து நடுநிலையா இருக்காங்களோ, யாரெல்லாம் நியாயத்தை பேசுறாங்களோ, அவங்கெல்லாம் ரூட்டு மாஃபியா கும்பல் கிட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு அவதூற திமுக வந்து பரப்ப போகுது. அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா, நான் ரூட்டு மாஃபியா கும்பல்கிட்ட காசு வாங்கலைங்கோ, விஜய்க்கு நான் சொம்படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு கறவை மாடு மாதிரி, அவர்கிட்ட இருந்து கண்டென்ட்டை நாங்க வந்து அப்பைக்கப்ப கறந்துக்குவோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வேர்க்கிறது பிடிக்காது, 10க்கு 10 ஏசி ரூம்ல உட்காந்து தான் எங்க பொழப்பு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க விஜய் அவர்களுக்கு சொம்படிக்கும் போது ஒரு பக்கம் ரூட்டு மாஃபியா கிட்ட இருந்தோம் நாங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண முடியுது, யூடியூப்ல இருந்தும் வருமானம் வருது, மாமூல் ஓவரா வர்றதுனால மொரட்டு தீனி அப்படிங்கிற அளவுக்கு இந்த பால் டப்பா அப்படிங்கிற நபர் மாறி இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை இந்த விஜய் அரசு அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விட்டு இருக்கு. வேடச்சந்தூருடைய வேட்பாளராக போட்டியிட்ட ஹுசைன் அவர்கள் வந்து காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்காரு. இது உண்மையிலேயே வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு ரிலீஸ் ஹுசைன் என்கிற ஹேஷ்டேகை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் சமூக ஊடகங்கள்ல விஜய் அவர்களை நோக்கி கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஹுசைன் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்ன, அப்படி என்ன கருத்தை விஜய் அவர்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்த்தாக வேண்டியிருக்கு. ஹுசைன் அவர்கள் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த கருத்தும் தெரிவிக்கல. அவர் வந்து போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணதாக சொல்லப்படுது. அது என்ன கருத்து அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய வரிகளை வந்து கோட் பண்ணி ஹுசைன் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. கூத்தாடி கிட்ட நாட்டை கொடுத்தா அவன் வந்து கூத்தியாட்டை கொடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிறது தான் அந்த பதிவு. அதுக்காக தான் ஹுசைன் அவர்களை காவல்துறை கைது செய்திருந்தது. கைது செய்த காவல்துறைக்கு அழுத்தம் அதிகமானதும் நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சமூக ஊடகங்களில் ஹுசைன் அவர்களுடைய கைதை கண்டித்து பதிவுகளை போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹுசைன் அவர்களை காவல்துறை விடுவித்தும் இருக்கு. ஹுசைன் அவர்களை காவல்துறை கைது செய்து மிரட்டிச்சா, இதுக்கப்புறம் நீங்கள் விஜய்க்கு எதிராக நீங்கள் எந்த விதமான செயல்பாட்டிலையும் ஈடுபடக்கூடாது, விஜய்க்கு எதிராக எந்த பதிவும் நீங்க போடக்கூடாது, ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு காவல்துறையால ஹுசைன் அவர்கள் மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு எழுந்திருக்கு. ஹுசைன் அவர்களை கைது செய்து மிரட்டுவது மூலமாக மற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கு, இடும்பாவனம் கார்த்தி போன்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விஜய் அரசு கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வியும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஹுசைன்றவர் ஆகஸ்ட் மாதம் போட்ட பதிவுக்கே நாங்கள் இப்போ கைது பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஆட்சியை பார்த்தோ அவரை பார்த்தோ நீங்கள் கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா உங்களையும் இந்த காவல்துறை அப்படிங்கிறது கைது செய்யும் அப்படிங்கிற ஒரு மறைமுக மிரட்டலை நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு விஜயோட அரசு தரப்பு அப்படிங்கிறது சொல்ல வருதா அப்படிங்கிற கேள்வியையும் நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன்னா இந்த பால் டப்பா போன்ற நபர்கள் விஜயை எதிர்த்து நம்ம பேசணும்னா பொழப்பு ஓட்ட முடியாது, நம்மளுடைய அடிமடியில கை வச்சிருவாங்க, நிறைய பேர் கைதாகிறாங்க, குண்டர் சட்டத்திலலாம் முக்தாரு இந்த திருச்சி சூர்யாலாம் அடைக்கப்பட்டிருக்காங்க, எதுக்கு வம்பு, மாரிதாஸ் மேலேயும் கைது நடவடிக்கை பாயுது, நம்ம வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துட்டு போயிடுவோம், அதனால அட்ரா சொம்ப அட்ரா ஜால்ராவ அப்படின்னு சொம்பு நெளிய இந்த வருணும் பாரிசாலனும் உட்காந்து அடிச்ச சொம்ப வந்து நான் கேட்டுட்டு போதும்டா சாமி, ரீல் அந்து போச்சு, அடிச்ச அடியில் அன்றாயிரம் கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை பற்றி விமர்சிக்கும் போது அப்படியே பாரிசாலன் அவர்கள் நடை கொடுக்குறாப்ல. ஆனால் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் சீமானவர்களையும் மற்ற கட்சி தலைவர்களையும் பேசும்போது முழு சந்திரமுகியாக மாறி இருக்கக்கூடிய பால் டப்பா பாரிசாலனை பார். ஆக மொத்தத்தில் எல்லாரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி விஜயோட சொம்பா மாறி போய்கிட்டு இருக்காங்க. நான் பெரிய தமிழ் தேசியவாதி, விஜய் அவர்கள் வந்து ஒரு இலுமினாட்டி, ஈவேராவை கையில் எடுத்துட்டு வராரு, இது எவ்வளோ பெரிய அவலம் தெரியுமா, விஜய் அவர்கள் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி அப்படின்லாம் பேசின பாரிசாலன் அவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக முழு தாவேகா சொம்பாக மாறி இருக்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை.
எப்படி நடுநிலைவாதிகளா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரூட்டு மாஃபியா கும்பல்கிட்ட காசை வாங்கிட்டு விஜய்க்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அஜெண்டா பரப்புறது வந்து திமுகவுடைய வேலையா? அப்போ ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய ஆட்சியில பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே பொங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் குண்டாவையும் அண்டாவையும் போய் அள்ளி அள்ளி எடுத்து கொண்டு போய் வந்து வீட்டில் வச்சு ஆளுக்கு ஒரு டம்ளர்னு எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்களா? பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டு பிரச்சனை இருக்கு. இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது கேள்விதான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கான அனைத்து உரிமையும் இருக்கு. ஏன்னா அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அதற்கு ஒரு கேள்விக்கு கூட பதில் கொடுக்காத இந்த விஜய் இப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ல ஏறி கண்டக்டர் பக்கத்துல உட்காந்து போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் 9 பேர் அமோனியா விஷவாயு தாக்கி இறந்துடுறாங்க. தலைமைச் செயலகத்திற்கு விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு கேக்குன்றது கொண்டு வரப்படுது. அந்த கேக்கை விஜய் தரப்பு அப்படிங்கிறது திருப்பி அனுப்பிடுது. அதை இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் விஜய் அவர்கள் கேக் வெட்டாம அந்த 9 பேருடைய ஆத்மாவிற்கு வந்து மரியாதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபகேண்டாவா பரப்புனாங்க. அன்னைக்கு சாயங்காலமே திரிஷா அவர்கள் விஜய் அவர்களோடு இருக்கிற மாதிரி கேக்கு, ஒரு கேக்கு இல்ல கிட்டத்தட்ட 5 கேக்குகளை வச்ச மாதிரி ஒரு போட்டோவை வந்து வெளியிட்டு அது சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா இதே பால்டப்பா விஜய் அவர்களை எதிர்த்து திரிஷா அவர்களோடு விஜய் அவர்கள் பயணிக்கிறதுன்றது சரியில்லை, அது அவர்களுடைய தொண்டர்களை தப்பா வழி நடத்தும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லவே இல்லை. அட்வைஸ் பண்றாராம், பாத்துக்குங்க எதிரி வெளியிலலாம் இல்ல உங்க பக்கத்திலேயே இருக்காங்க. விஜய் அவர்களை வந்து திரிஷாவை விட்டு வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்கா சொல்றாராம். விஜய் அவர்கள்னு வரும்போது முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி அதை பார்த்து பக்குவமா தான் எடுப்போம். ஆனா சீமான விமர்சிக்கும் போது அவதூறு பரப்புறது, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி வாய்கிளியே பேசுறது. ஆனா விஜய்னு வரும்போது மட்டும் அப்படியே தடவி கொடுக்குறது. இதை வந்து இந்த பால் டப்பா பண்ணி வருவதை நாங்க வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. திமுகவுடைய ஆட்சியிலையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம திமுகவை புனிதப்படுத்த போறதே இல்லை. ஆனா விஜய் அவர்களுடைய ஆட்சியில குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. அதை பத்தி நீ வாய் திறப்பியா? தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சனை அப்படிங்கிறது நிலவி வருது, அதை பத்தி நீ வாய் திறப்பியா? ஸ்ட்ராங்கான கண்டம்னேஷனை விஜய்க்கு எதிராக வைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? விஜய்னு வரும்போது மட்டும் நீ ஏன் தடவி கொடுக்குற அப்படிங்கிற கேள்வியை இந்த பால் டப்பாவை பார்த்து நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. அதுவும் விஜய் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை பார்த்து என்ன உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணது வந்து மாசா இருந்துச்சான். அதை வந்து அப்படியே பார்த்து வந்து இந்த பால் டப்பா வந்து அப்படியே ரசிச்சாப்லையாம். ஐயோ அப்படின்னு, நீ வந்து அரபி குத்து பாட்டுக்கு விஜய்க்கு எதிராக ஹலமித்தி ஹபீபோ இப்படி ஆடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து சமண கழுவேற்றத்தை வந்து குறிக்குது அப்படின்னு அர்த்தம். அது வந்து இலுமினாட்டிகளோட கைக்கூலியா விஜய் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய்க்கு எதிராக நீ பேசுனியா இல்லையா? அதே நீ இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து உதயநிதியை பர்சனல் அட்டாக் பண்றதை பார்த்து நீ ரசிக்கிற அப்படின்னா என்ன மாதிரியான மனநல கொண்ட ஆள் நீங்க? ஆமாப்பா, திமுகங்கிறது தீய சக்தி தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவங்க ஆட்சி அப்படிங்கிறது காட்டாட்சி தான். ஆனா அதற்கு மாற்று தாவேகாவை விட திமுக வந்து லட்சம் மடங்கு வந்து ரொம்ப கேவலமானது, கொடூரமானது. நான் திமுகவையும் தாவேகாவையும் வேறன்னு பார்க்கல. திமுகவுடைய ஒரு நீச்சி தான் தாவேகான்னு என்னை போன்ற நபர்கள்லாம் பார்க்குறோம். ஏன்னா திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருந்த எல்லாமே தாவேகா ஆட்சியிலையுமே நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு உண்மையான மாற்று எது அப்படின்னா அடிப்படை கொள்கை மாற்றம், அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்னு 15 ஆண்டுகளாக களத்தில் நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான் மாற்றமாக இருக்குமே தவிர தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஏமாற்றமாக தான் இருக்கும். இன்னைக்கு தாவேகா தரப்பு அவங்க ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை முடக்குறாங்க, கைது பண்றாங்க, வழக்கு போடுறாங்க அப்படின்றதுக்காக அந்தர்பல்ட்டி அடிச்சு விஜய்க்கு ஆமாசாமி போட்டு சொம்படிச்சு அடுத்த 5 வருஷத்தை ஓட்டுவோம் அப்படின்னு இந்த பால்டப்பா போன்ற நபர்கள் இந்த ரூட்டு மாஃபியா கும்பலோட டீலிங் போட்டு தமிழ் தேசியத்தை காற்றில் பறக்க விட்டு முழு தாவேகா சொம்பாக மாறி இருக்கக்கூடியதை பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே போல நாம் தமிழர் கட்சி தம்பிகளை குறி வச்சு இந்த தமிழக வெற்றி கழக அரசு தன்னுடைய அடக்குமுறைய ஒடுக்குமுறைய கட்டவிழ்த்து விட்டுருக்கதை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி,
வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.